வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாச்சலபதியோட கண்கள் வந்து முழுவதுமாக தரிசனம் தரும். பெருமாள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை வந்து அதாவது குபேர காலத்திலயும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பெருமாள் வந்து நேத்திர கோலாங்கி பூஜை வந்து வியாழக்கிழமை நடக்குது. நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சார் அங்க ஆதார் கார்டு ரூ. 1 போடுவாங்க. ரூ. 10 எப்படி சார் போய் பார்த்துட்டு வரதுன்னாங்க. யாருக்கு பாக்கியம் கிடைக்குதோ அங்க அந்த பூஜையில 100% அட்டெண்ட் பண்ணலாம். அதே சமயம் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளை திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய கண்கள் திறந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த நேத்திர தரிசனம் வந்து செய்வதற்கு கடுமையான கஷ்டங்கள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய அருள் பார்வை 100% கிட்டும். பெருமாளுடைய அருள் எப்பவுமே உண்டு. ஆனால் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள் தீருதுங்கிறது உண்மை. சுக்கிர தசையால் இடையூறு ஏற்படுவது எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நிறைய சுக்கிர எல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருநாவலூர் பார்கவேஸ்வரரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சங்கடங்கள்லாம் தீரும். ஏற்கனவே இந்த சுக்கிர தோஷத்தை பற்றி பேசியிருந்தோம்.